இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஜனனி, உனக்கு சிவா வாங்கின சாரிய அந்த துளசி கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போறா. என்ன துளசி கட்டிட்டு போறாளா? ஏய் நில்லடி. என்னாச்சு? எனக்கு சிவா வாங்கி கொடுத்த சாரிய யார கேட்டு நீ கட்டின? இது சிவா வாங்கல, விசாலாட்சி அம்மா கொடுத்தாங்க. சி, வாய் மூடு. சிவா வாங்கி தந்ததுன்னு நீ தெரிஞ்சேதான் கட்டியிருப்ப. எதுக்கு இப்படி அடுத்தவ புருஷனுக்கு அலையற? ஜனனி, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பார்த்துதான் பேசுறாங்க. சிவாவை இன்னும் உன்னால மறக்க முடியல. இவ்வளவுதான் மறக்க முடியல, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்காக வாங்கினது எனக்கு மட்டும்தான். குடி. புடவை விடு. ஜனனி, என்ன பண்றீங்க? என்ன பண்ற நீ? என்ன பண்றீங்க? புடவை விடு. ஐயோ, விடுங்க. ஜனனி, விடுன்னு சொல்றேல்ல. விடுங்க. விடுடி. ஜனனி, ஏய், எனக்கு ஜனனி விட முடியாது. ஏய், ஜனனி, விடுங்க ஜனனி. விடுன்னு சொல்றேல்ல. நீ சிவாவையும் பறிச்சுட்ட. விசாலாட்சி அம்மா, விட மாட்டேன்டி. விசாலாட்சி அம்மா. ஏய், எனக்கு தாண்டி வாங்கிருக்கா சிவா. புடவை விடு. கழட்டு போ. ஏய், விடுடி. புடவை விடுன்னு சொல்றேல்ல. விசாலாட்சி அம்மா. ஏய் ஜனனி, என்னடி பண்ற? விடுறி, அவளை விடுறி. சொல்றேன்ல, கழுங்க. ஜனனி, விடுங்க. விசாலாட்சி, விசாலாட்சி, என்ன பொண்ணு இது? ஏய், கேளுங்க ஜனனி. விடுங்க. விசாலாட்சி விடு. அம்மா. விடுறி, சொல்றத கேளு. ஜனனி, ஜனனி. ஏய், கழட்டு. விடுங்க ஜனனி. கழட்டு. ஏய், விடுன்னு சொல்றேல்ல. விடுங்க ஜனனி. ப்ளீஸ் ஜனனி, விடுங்க. ப்ளீஸ் ஜனனி. பாருங்க பா. விடு அவள. கழட்டு. என்ன பண்ற? நீ ஒரு பொண்ணு தானே, அசிங்கமால கட்டி இருக்கிற சேலையை உருவுற. என்ன பொண்ணு நீ? சீ. இவ நடவடிக்கையே சரியில்லை. இவ வராமலே இருந்திருக்கலாம். பொம்பளை பிள்ளையா ஒரு நாள் கூட இவ இருந்ததில்ல. இது சிவா எனக்காக வாங்கிட்டு வந்த சாரி. யார கேட்டு இவ கட்டினா? இவள ஏன்னு கேட்காம என்ன திட்டுறீங்க? ஏண்டி ஜனனி சாரிய கட்டினேன்னு அவள கேளுங்க. யார் சொன்னது உனக்காக அதை வாங்கினதுன்னு? யாரடி சொன்னது? அத்தை, சிவா மாமா தானே வாங்கிட்டு வந்தாரு. அவன் வாங்கிட்டு வந்தா இவளுக்கு தானே யார் சொன்னது? நான் தான் அவனை வாங்கிட்டு வர சொன்னேன். அத துளசிக்காக வாங்கிட்டு வர சொன்னேன். ஐயோ அண்ணி, இப்ப யார காப்பாத்துறதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இன்னைக்கு துளசியோட பிறந்த நாள். அவளுக்காக தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். இவளுக்கு இவள நினைச்சுக்கிட்டா என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். அதுக்காக கட்டி இருக்கிற புடவைய உருவாளா? நான் சொன்ன உனக்குன்னு நான் என்ன பாவம் பண்ணணும்? என் குடும்பத்துக்குன்னு வந்து சேர்ந்திருக்கா.
மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு இந்த புடவை வேண்டாம். சித்தி வாங்க. நீதான் கேட்டல, எடுத்து கட்டிக்க. ஆமா, ஏண்டி உனக்கு புடவை கட்ட தெரியுமா? நீ புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லையே, அதான் கேட்டேன். ச்சே, ஜனனி, உன் கிறகம் அப்படி இருக்கு. முதல்ல அந்த துளசிக்கு தான் எல்லாமே கிடைக்குது. ரெண்டாவது தான் நீ. என்ன பண்றது? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வாமா. மலேசியால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இந்தியாவுக்கு போகாதன்னு. சிவா எங்க இருக்கானோ அதுதான் என் நாடு, அதுதான் என் உலகம்னு சொல்லிட்டு வந்த. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ இல்லாம இருக்கவும் மாட்டேன். ஜனனி, இங்க பாரு. யாராலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஓகே, ப்ளீஸ் அழாதடா, அழாத. இங்க பாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு? தெரியல, கூப்பிட்டாங்க. வான வரேன். ஏன்டா இப்படி எல்லாம் பண்றா உன் பொண்டாட்டி? துளசியை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். ஆசை அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்த, அது தப்பாடா? அண்ணா, துளசி அண்ணிய பார்க்கவே முடியலன்னு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவ என்னடா பண்ணுவா? இது வரைக்கும் அவ என்கிட்ட எதையுமே கேட்டதில்ல. நான் தான் அவளுக்காக ஒரு சேலை எடுத்துட்டு வர சொன்னேன். இந்த குடும்பத்துக்காக அவ என்னெல்லாம் பண்ணிருக்கா. ஒரு சேலைக்கு பெற மாட்டாளா? ஐயோ, என்னால இத தாங்க முடியல. ஜனனி ஏன்டா இப்படி இருக்கா? அவ எப்பவுமே இப்படிதானா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ காதலிச்சியா?